இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. ஹலோ சார், வந்துட்டீங்களா சார்? 2 minutes சார், நான் வந்துடுறேன். தாத்தா, அவர் தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம தெரு முனையில தான் இருக்காராம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டு வா போ. போச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. திவ்யாக்கா ஏன் இப்படி பண்றாங்க? போலீஸ் அது இதுன்னு போனா பிரச்சனை பெருசாயிடும். கடவுளே, நான் இன்னைக்கு ராத்திரி எப்படியும் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா பிரச்சனை முடியவே மாட்டேங்குது. என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க பண்ண பிரச்சனைல திவ்யா அவ்வளவு கோவமா இருக்கா பாருங்க. நான் அவ்வளவு தூரம் சொன்னல, கேட்டீங்களா? இப்ப பாருங்க. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? அவதான் அறிவு இல்லாம ஏதோ உளறிக்கிட்டு இருக்கானா? நீயும் ஏதாவது பேசணுன்றதுக்காக வந்து உளறிக்கிட்டு இருக்காத. இப்ப வரைக்கும் அந்த வலையில எப்படி அவ பேக்குள்ள போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கு இன்னும் விட தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். நீ வேற வந்து ஐயோ, இந்த திவ்யா இந்த நேரத்தில் போலீஸை கூட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இவ மேல திருட்டு பழி போட்ட கோவத்துல இவ போலீஸ்ட உண்மையை சொல்லிட்டா. இந்த போலீஸ்காரரா? ஐயோ, இவர் மட்டும் இங்க என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுவாரு. அப்புறம் நம்ம யாருங்கிற எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். வாங்க இன்ஸ்பெக்டர். அவர் என் தாத்தா. இவங்க என் பாட்டி. சார். வணக்கம்மா. மகா எங்க? தாத்தா, மகா எங்க போனா? நல்லா மாட்டிக்கிட்டேன். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன எப்படியும் கொண்டு போய் அந்த போலீஸ்காரர் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறேன்னு ஒன்னும் புரியலையே. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. சரி, உள்ளதான் இருப்பா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா சார், வாங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, திடீர்னு உங்களுக்கு வேர்க்குதே, அதனாலதான் கேட்டேன். வேர்க்குதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இவன் மேல வீணா பழிய போட்ட கோவத்துல போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அப்புறம் என்ன யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஐயோ மகா, மகா, நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்ஸ்பெக்டர் வராரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள இதுக்கு ரூமுக்கு வந்த? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க விசாரிக்கிறதுக்கு எல்லாரும் வெயிட்டிங். வா போலாம். அது வந்துக்கா. என்னாச்சு மகா? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன்க்கா. அந்த இன்ஸ்பெக்டரை நான் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியுமா? என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தடுமாறிட்டு இருக்கேன். மகா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துக்கா, எனக்கு போலீஸ்னாலே சின்ன வயசுல இருந்து பயம். அதான்க்கா, நீங்க திடீர்னு போலீஸ் வர போறாங்கன்னு சொன்னதும் எனக்கு பயமாயிடுச்சு. போலீஸ்னா பயமா? என்ன சொல்ற மகா? நல்ல கதையா இருக்கே. நீ எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுற? திருடனுங்க, தப்பு பண்றவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். நாம எதுக்கு பயப்படணும்? அந்த பொண்ணுகிட்ட ஃபுல்லா டீட்டெயிலா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிருங்க. என்ன ஏசிபி ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார், இவதான் மகா. மகா, உட்காரு. மகா, அவர்கிட்ட நடந்த விஷயம் ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிரு, சரியா? என்னவா நடந்துச்சு? அன்னைக்கு நைட்டு நான் ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்த முகத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து என் பின்னாடி இருந்து வளையல் இருக்கிற பேக்கை பிடிச்சி இழுத்தான் சார்.
நானும் விடாம பேக்கை பிடிச்சிட்டு இருந்தேன் சார். பேக விடுறான்னு கத்துனேன் சார். ஆனா அவன் விடவே இல்லை சார். அவன் எப்படி இருந்தான்னு சொல்லுங்க. சார் அவன் நல்லா வெள்ளையா இருந்தான் சார். சார் முடி கொஞ்சம் சுருட்டையா இருந்துச்சு சார். ஐயோ, நல்ல உயரமா இருந்தான் சார். சார் மீச வச்சிருந்தான் சார். இவ என்ன மாட்டி விடுறதுக்கு திட்டம் போட்டு பேசுற மாதிரியே இருக்கே. விட்டா நான் தானே கைய கட்டிடுவா போல இருக்கே. ஏமா, நீ சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோ இந்த சார் மாதிரி இருப்பாங்களா? ஆமா சார், அவன் இவர மாதிரியே தான் இருப்பான். அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு திருடனை சீக்கிரமா பிடிக்க பாக்குறேன். ஓகே சார், சீக்கிரமா பிடிச்சிருங்க சார். அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் விடவே கூடாது. அவன் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு ராஸ்கல். அவனை ஜெயில புடிச்சு போட்டு வெளியவே வர முடியாதபடி பண்ணிடலாம். சார், இவ்வளவு பெரிய சிட்டில அந்த ஆளை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல சார்? சார் அப்படிலாம் இல்ல சார், கண்டிப்பா அவனே மாட்டுவான். எப்படிப்பட்ட கில்லாடியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணி அவன் அடையாளத்தை அவனே காட்டி கொடுத்துருவான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு. அது நிஜமா நடக்கிறத என் சர்வீஸ்ல நிறைய டைம் பார்த்திருக்கேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். தேங்க்ஸ் சார். சரிங்க தாத்தா, நானும் மகா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். என்னம்மா வந்ததும் அப்படியே கிளம்புறேங்கிற? வேற வேலை இருக்கு தாத்தா. நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாங்கன்னு தான் வந்தேன். சரிம்மா, போயிட்டு வா.